Hi friends, 𝐂𝐎𝐓𝐀𝐂𝐓 இன்னைக்கு இந்த வீடியோல நான் பாருனா டெஸ்க்டாப்ல இருக்க சில சின்ன ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ தான் அது. ரொம்ப பெரிய வீடியோலாம் நினைச்சுக்காதீங்க. நீங்க thumbnail பார்த்துட்டப்பே என்னங்கறது தெரியும். இது சர்வீஸ் ரிலேட்டடா இருக்காது. அப்படி சர்வீஸ் ரிலேட்டடா கேட்டிங்கனா கண்டிப்பா வீடியோ விட்டு போயிரலாம். அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப சின்ன வீடியோவா தான் இருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்க புதிய நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கேளுங்க. ரெட் கலர் சிம்பிள்ல பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்களா நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரி வாங்க இந்த டெஸ்க்டாப் ட்ரிக்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ டெஸ்க்டாப்ல நிறைய ஐகான்ஸ் இருக்கு. என்னோட டேட்டாஸ் அண்ட் GTAV அந்த குரோம் அண்ட் ஒண்டர்ஷேர் நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் ஏன்னா பிடிக்கல, டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கான்லாம் எனக்கு ஷோ ஆகக்கூடாது, நல்லா பிளைனாக க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெரி சிம்பிளாக உங்களோட மவுஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால் மவுஸை ரைட் கிளிக் பண்ணி வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் ஷோ டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப் ஃபுல் ஸ்க்ரீனும் அப்படி பிளைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஒரு லுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே போல் நீங்கள் திருப்பியும் அதை எடுக்கணும்னா நீங்கள் அதே மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி வியூ போயிட்டு ஸோ டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் உங்களோட ஐகான்ஸ்லாம் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு சிம்பிளி இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வேணும், ஒரு செட்டிங்க்கும் வேணும். நிறைய பேருக்கு இப்போ நியூவாக யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்குலாம் நிறையவே தெரியாது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம். நம்ம டிலே பண்ணக்கூடாது, எல்லா வீடியோஸும் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஒன்று என்னன்னா உங்களோட டெஸ்க்டாப் ஐகான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்கிற மாதிரி. எப்படி சொல்கிறதுனா உங்களோட டெஸ்க்டாப் ஐகான்ஸ்லாம் கசமுசா அங்கங்கே கசமுசான்னு கிடக்கும். அதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்து வச்சாலும் நவுத்தி வச்சாலும் நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் அரேஞ்ச் பண்ணிக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வியூவில் போயிட்டு ஆட்டோ அரேஞ்ச் ஐகான் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெரி சிம்பிளாக உங்களோட ஐகான்ஸ் எங்கே கலைஞ்சு கிடந்தாலும் சரி எல்லாம் அந்த ஒரு இடத்துக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகிக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அலிகன் ஐகான் கிரேட் அப்படின்னு ஒன்று. அது கிரேடுங்கிறது ஒரு சில கோட்ஸ் மாதிரி வரும். ஐகான்ஸ் நல்ல ஒரு அலைன்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி, நீங்கள் மூவ் பண்ணால் மூவ் ஆகாது அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான். அந்த அளவுக்கு யாரும் அது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, நானுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லலை நான். அதுக்கப்புறம் வியூ ஆப்ஷன் உங்களுக்கு அதே மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி வியூக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் லார்ஜ் மீடியம் ஸ்மால் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எந்த ஐகான் எந்த சைஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். நான் வியூவில் போயிட்டு நான் லார்ஜ் ஐகான் செட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்க்ரீன் ஃபுல்லாக பலன்னு பெருசாக பொட்டை இடத்துல வந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் பெருசாக மாறிடுச்சு. ஒரு சிலருக்கு இது ஓகேவாக இருக்கும், ஏன்னா ஒரு சிலருக்கு ஐ ப்ராப்ளம்லாம் இருக்கும், அவங்களுக்கு இது ஓகே. பட் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், அவங்களுக்கு ஓகே. இதே அதே மாதிரி எனக்கு ரொம்ப குட்டியாக வேணும், யூனிக்யூவாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அதே மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி ஸ்மால் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்மால் ஐக்கான் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் மீடியம் சைஸும் வச்சுக்கலாம். இந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குதுல. உங்களுக்கு ஓவராலாக இந்த ஒரு சின்ன ட்ரிக் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட செகண்ட் vlog சேனல் இருக்குது. நிறைய மோட்டர் vlogs, நிறைய ரிவில்ஸ், நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நிறையவே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட பல்சர் 220F அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் A to Z நாமளே ஓனாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பாய்.